ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ப்ரெலிமிஸ் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று தான் நான் போய் இந்த ஸ்டேஷ்னரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாமே கிராஃப்ட் மேக்கிங் இல்லை ஆர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான். இது ஆக்சுவலி எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, பட் இட்ஸ் அ டேப். இன்விசிபிள் டேப் தான் இது. இது வந்து ஒரு க்ளூ. கொரியனா ஜாப்பனீஸானே தெரில. 50 ml இருக்குது. போண்டோ லிக்விட் க்ளூ. இதை பற்றி தான் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டேப்லர். என்ன தான் நிறைய வச்சுருந்தாலும் பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்க வேண்டியதுதான். அப்புறம் டேப் வந்து வாங்கினேன். மோஸ்ட்டாக எனக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே தேவைப்படும். இது ஒன்று தான் எனக்கு புதுசாக பட்டுது, நான் வாங்கினேன். இதெல்லாம் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க. இப்போ வந்து நான் சேனல் ஆரம்பித்து ஒரு 8 to 9 years கிட்டக்க ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்திருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 years எப்படி வீடியோஸ் டெவலப் பண்ணி எடிட் பண்ணணுன்னு எனக்கு வந்து தெரியாது. ஆனால் இப்போ வந்து எல்லாமே நான் வந்து வெல்வர்ஸ்டாக கற்றுக்கிட்டேன். இன்னும் கற்றுக்க வேண்டிய சில விஷயம் இருக்குது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஓட்டியோ இல்லை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, நீங்கள் இதை கிளியராக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் தான் வந்து இந்த சேனலை நல்லா க்ரோ பண்ணி டெவலப் பண்ணணும். ப்ரெலிமி தான் வந்து என் ஃபர்ஸ்ட் சேனல். ஓகே காய்ஸ், அது இந்த ஃபோனில் அதான் என் ஃபர்ஸ்ட் சேனல். முன்னாடி ஒரு சேனல் வச்சேன், அது இன்னும் இருக்குது. ஃபிங்கர் டாக் அதெல்லாம் நான் வந்து வச்சுருந்தேன். அதை என் பழைய டேப்பில் நான் வந்து பண்ணேன். பார்த்திங்கன்னா நீங்கள் தான் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி என் சேனலை வந்து ஷேர் பண்ணணும். இப்போ இன்விசிபிள் டேப் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணி பார்க்கலாமா? வாங்க கைஸ். பார்த்திங்கன்னா இதான் டேப். இது இன்விசிபிளாக இருக்குமான்லாம் எனக்கு சீரியஸாக தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து தெரியல எப்படி இருக்கும்னு. எக்ஸைட்டடாக இருக்குது. எவ்வளோ ரேட்டிங்ஸ்னு பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட்டில் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணும் எனக்கு. இது நோட் புக்கிலலாம் ஒட்ட முடியுமான்லாம் எனக்கு தெரியாது. பார்த்தா நல்லா ஒயிட்டாக இருக்குல்ல, பாருங்கள். எடுத்தோன்னே இன்விசிபிளாக இருக்கா? இதை நம்ம ஒரு சாம்பிள் பார்ப்போமா? எங்கேயாச்சும் தரையில் ஒட்டவா? பார்க்கலாமா கைஸ்? வாங்க பார்க்கலாம். இதான் டைல்ஸ். இந்த இன்விசிபிள் டேப்பை நம்ம இங்கே ஒட்ட போகிறோம். அவ்வளவா மேட்ச் ஆகுது, நல்லாவே மேட்ச் ஆகுது. சூப்பர். நம்ம வாலில் ஒரு வாட்டி ஒட்டி பார்ப்போமா? இதான் வால். இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த க்ரீன் கலர் ஆரோ மார்க்ஸ் இங்கே தான் ஓப்பனிங் இருக்குன்றதுக்காக இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அவ்வளோவா தெரில. இதுக்கு நான் 10க்கு 8 கொடுப்பேன், ஒரு 9 கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீட்டாக ரீப்ளேஸ் பண்ணி எடுத்த இடத்துல வச்சிடலாம் கைஸ். அவ்வளோதான். இன்விசிபிள் டேப் நம்ம பார்த்தாச்சு. இது நார்மல் டேப். இது நம்ம சொல்லவே வேணாம், இது ஸ்ட்ராங்காக ஒட்டும். இந்த பிராண்ட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பெக்ஸான் தான் இதோட பிராண்ட். நல்லா அழகாக இருக்குது, நல்லா ஒட்டுது. இது ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். இது நார்மலான டேப். இதுக்கு நான் கண்டிப்பாக 10 out of 10 தான் கொடுப்பேன். இந்த ஸ்டேப்லருக்கு பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குதுன்னு நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். நேற்று தான் வாங்கினேன், டைம் இல்லை எனக்கு நேற்று ஓப்பன் பண்ணி பார்க்க. ஓ வாவ், அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேப்லர் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்ததுலாம் நார்மலாக இந்த சைடு ஒரு ரெக்டாங்கிள், இதே மாதிரி இந்த சைடு ஒரு ரெக்டாங்கிள், அவ்வளோதான். உள்ளே பின் போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். பின் போடலன்னு நினைக்கிறேன்.
பார்த்திங்கன்னா தாராளமாக கையை நான் இப்போ ஸ்டேப்லர் பண்ணிக்கிறேன். நிறைய இன்சிடெண்ட் ஆகிருக்கு எனக்கு. நான் வந்து ஸ்டேப்லர் பண்ணியிருக்கேன் கையில். கங்காரூன்னு இருக்குது, நல்ல பிராண்ட் தான். புதுசாக இருக்கா, இதுக்கு நான் கன்ஃபார்மாக 10/10 தான் கொடுப்பேன். நல்ல டிசைன், புதுசாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த க்ளூ பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இது எப்படி ஓப்பன் ஓகே பாருங்கள் கைஸ். எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கையில் எடுத்து, நான் ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது ஸ்லைம் ஆக்டிவேட்டர் மாதிரியே இருந்துச்சு. நம்ம வீடியோவில் நான் எப்படி ஹோம்மேட் ஸ்லைம் பண்ணோன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒன்ஸ் பண்ணேன், நல்லாவே வந்தது. பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, நல்ல க்ளூ தான். இதோட பேக்கிங்க்கும் அப்பியரன்ஸுக்கும் இதோட ஸ்டிக்கினஸ்க்கும் தாராளமாக 10/10 கொடுக்கலாம். தட்ஸ் இட். இந்த ஸ்டேஷ்னரி லாங் வீடியோ முடிஞ்சிடுச்சு. இது என்ன கைஸ் பின், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் கூட. ஸோ எனக்கு வந்து ஒரு வாட்டி நான் இதை கையில் குத்திருக்கேன். பட் ஸ்டில் ஸ்டேப்லர்லாம் வந்து யூஸ்ஃபுல். ஆனாலும் இதில் எனக்கு கொஞ்சம் இதில் ஹேட் இருக்குது. அதனால் 7/10 தான் இந்த ஸ்டேப்லர் பின்னுக்கு நான் கொடுப்பேன். ஸ்டேப்லருக்கு 10/10. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் மறக்க முடியாத இன்சிடெண்ட் நடந்திருக்கான்னு. Bye guys, subscribe பண்ணிக்கோங்க for more videos like this.